class 11th standard, subject chemistry, unit 3rd unit, lesson periodic classification of element. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து அட்டாமிக் ரெடி அண்ட் அயானிக் ரெடி பார்த்தோம். அயானிக் ரெடியில் பவுலிங் மெத்தடை யூஸ் பண்ணி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணுவோம். இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸை Z-S என்ற ஃபார்முலா பயன்படுத்தி எஸ்ஸோட வேல்யூ ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம், மறைக்கும் விளைவு. இது நம்ம ஸ்லேட்டர் ரூலை பயன்படுத்தி கால்குலேஷன் போட்டோம். அடுத்து நம்ம பார்க்குறது டாபிக் வந்து அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜின்றது என்னென்னா, ஒரு ஆட்டம் அயானிக்காக கன்வெர்ட் ஆகும்போது பர்டிகுலர் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. இதை பற்றின விஷயங்களை பார்க்குறது தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்யூர்ட் டு ரிமூவ் மோஸ்ட்லி லூஸ்லி பாண்டட் எலக்ட்ரான். முக்கியமான கான்செப்ட். ஃப்ரம் த வேலன்ஸ் செல் ஆஃப் த isolated neutral gaseous atom in its ground state. பொதுவாக ஒரு ஆட்டத்தில் அவுட்ரு எலக்ட்ரான் தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் லாஸ்ட் எலக்ட்ரான் இது ஓரளவு லூஸ்லி பாண்டடாக இருக்கும். ஸோ ரிமூவ் ஆகிறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறும் அந்த எலக்ட்ரான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண ஒரு பர்டிகுலர் சம் எனர்ஜி, ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். இந்த எனர்ஜி நம்ம கொடுத்தோம்னா அந்த எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிட்டு எலக்ட்ரான் ஒன்று டெஃபிஷியன்ட் ஆகும். இதனால் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஒன்று இண்டிகேட் பண்ணும் அந்த ஆட்டம். இது தான் வந்து நம்ம பாசிட்டிவ் அயான் சொல்கிறோம். ஒரு ஆட்டம் இந்த மாதிரி பாசிட்டிவ் அயானாக கன்வெர்ட் பண்ண நமக்கு செயல்பாட்டுக்கு தேவைப்படும் எனர்ஜி, ஸோ அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண கொடுக்கப்படும் எனர்ஜி தான் நம்ம தான் சொல்கிறோம் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய யூனிட் கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் ஆர் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு நியூட்ரல் ஆட்டத்தை, அதுவும் நியூட்ரல் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஆட்டத்திலிருந்து லாஸ்ட் எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண தேவைப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி தான் நம்ம தான் சொல்கிறோம் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். அதை இந்த ஃபார்முலா படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெட்டல் இருக்குது, கேசியஸ் ஆட்டமாக இருக்குது. இதில் அயனைசேஷன் எனர்ஜி, ஸோ இந்த ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணக்கூடிய அதிக அளவு இந்த சம் எனர்ஜியை நம்ம பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிடுது மெட்டல் இருந்து. ஸோ நியூட்ரல் ஆட்டம் எலக்ட்ரான் ஒன்று ரிமூவ் ஆனால் புரோட்டான் அதிகரித்து காணப்படும். இதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு சோடியத்தை வச்சு கூட சொல்லலாம். சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11. ஸோ 11 இருக்குன்னா 11 எலக்ட்ரான் 11 புரோட்டான் இருந்தது அது நியூட்ரல் ஆட்டம். ஆக இந்த மாதிரி 11 புரோட்டான் 11 எலக்ட்ரான்லேருந்து ஒரு எலக்ட்ரான் அவுட்ரு எலக்ட்ரானை மட்டும் நீக்கிட்டோம்னா ஸோ சோடியம் ப்ளஸ்ஸாக மாறுது, ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. இப்போ இங்கே 10 எலக்ட்ரான் 11 புரோட்டான், ஸோ 10 எலக்ட்ரான் 10 புரோட்டானை நியூட்ரல் பண்ணோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற 11ல் ஒரு புரோட்டான் மட்டும் அதனுடைய சார்ஜஸை நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இதான் வந்து நம்ம அயனைசேஷன் கான்செப்டை சொல்கிறோம். ஸோ ஒரு எலக்ட்ரான் மட்டும் ரிமூவ் பண்ணால் அது வந்து ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. தொடர்ச்சியாக திரும்ப எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணோம்னா ஸோ அதுதான் சக்ஸஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஆக ஒவ்வொரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ப்ரோட்டான் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆக நாம் இன்னும் கொஞ்சம் ஹையர் எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கோம். த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்யூர்ட் டு ரிமூவ் அண்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் யூனிபாசிட்டிவ், ஸோ மீன்ஸ் ஏற்கனவே ஒரு பாசிட்டிவ் இருக்கிற மெட்டலிருந்து, ஸோ ஒற்றை பாசிட்டிவில் யூனிபாசிட்டிவில் கேட்டியானிலிருந்து இன்னொரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இட் இஸ் ரீப்ரசன்டட் பை த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். ஸோ IE2ன்னு சொல்லியிருக்கோம். IE2னா ரெண்டாவது தடவை எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி வேல்யூ. ஸோ இப்போ இன்னொரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ 2+, ஏன்னா இப்போ சோடியம் எக்ஸாம்பிள் சொன்னால் கூட ஏற்கனவே 10 எலக்ட்ரான் இருந்தது, திரும்ப ஒரு 10 எடுத்துட்டோம்னா 9 எலக்ட்ரான் இருக்கும். ஆனால் அங்கே 11 புரோட்டான். அப்போ 9 எலக்ட்ரான் 9 புரோட்டானை நியூட்ரல் பண்ணால் இன்னும் 2 புரோட்டான் எக்ஸ்ட்ரா இருக்கிறது நமக்கு அயனியாக காட்டுகிறது. இன் திஸ் வே கேன் டிஃபைன் த சக்ஸஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி சச் as 3rd and 4th எக்ஸெட்ரா. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டே இருந்தால் அடுத்தடுத்த அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ இருக்கும். ஆக
the total number of electrons are less in the cation than the neutral atom, while the nuclear charges remain the same. Therefore, the effective nuclear charges cation higher than the corresponding neutral atom. Thus, the successive ionization energy always increases the following order. சார் எலக்ட்ரான் மட்டும்தான் குறைஞ்சிட்டே வருது, ரிமூவ் பண்ண ப்ரோட்டான் வந்து ஆல்வேஸ் டோட்டலில் நியூட்ரல் ஆட்டமாக இருக்கும்போது எவ்வளோ இருந்ததோ அதே அளவு ப்ரோட்டான் தான் இருக்குது. ஆக ப்ரோட்டான் எலக்ட்ரான் மீது இருக்கிற அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபோர்ஸ் அதிகரித்து காணப்படும். இப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானும் திரும்ப ரிமூவ் பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த ப்ரோட்டான் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆக இன்னும் அதாவது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாகிறதுனால நம்ம அதிக அளவு எனர்ஜி செலுத்தும் போது, எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியோட செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கு அதிக அளவு எனர்ஜி செலுத்தணும், அதே போல் தேர்டு இன்னும் அதிகமாக இருக்கணும். ஸோ இப்படியே கண்டினியூ ஆகிட்டு போகும்போது அடுத்தடுத்த அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்றத கான்செப்டை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், இந்த பீரியாடிக் இந்த வரிசையில் அயனைசேஷன் எனர்ஜியினுடைய கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தி அயனைசேஷன் எனர்ஜி யூஸ்வலி இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட் வித் ஃபியூ எக்ஸெப்ஷன். முக்கியமான கான்செப்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பொதுவாக அயனைசேஷன் எனர்ஜி பீரியட்னா லெஃப்ட் டு ரைட் அப்படி மூமெண்ட் பார்த்தோம்னா எலமெண்ட்டுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். யூஸ்வலி இன்க்ரீசஸ் சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு கான்செப்ட் வந்து சேம் செல் இருக்குது, அதனால் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும்போது நியூக்ளியர் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால சைஸ் குறையுது. சைஸ் குறைய எலக்ட்ரான் நியூக்ளியருக்கு கிட்ட இருக்குது. ஸோ ப்ரோட்டானால் அதிக அளவு ஈர்ப்பிசையோடு ஈர்க்கப்பட்டிருக்கும். அப்போ நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ஹையர் எனர்ஜி செலுத்தும் போது தான் நடக்கும். அதனால் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, இது கான்செப்ட். ஆனாலும் இந்த பீரியடில் ஃபியூ எக்ஸெப்ஷன் முக்கியமானது. இந்த பீரியட் வரிசையில் சில எக்ஸெப்ஷனும் உண்டுன்றதை சொல்லியிருக்காங்க. நாம் எதிர்பார்க்கத்தை விட சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். As discussed earlier, when we remove from left to right along period, the valence electron are added the same cell. அது நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். எலக்ட்ரான் சேம் செல்லில் ஆட் ஆகிறதுனால அட் த சேம் டைம் ப்ரோட்டானும் நியூக்ளியஸில் சேம் நம்ம இன்க்ரீஸ் ஆகுது. தி சக்ஸசிவ் இன்க்ரீசஸ் நியூக்ளியர் சார்ஜஸ் இன்க்ரீசஸ் தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் on the valence electron and more energy required to remove valence electron, resulting high ionization energy. So அதிக அளவு எனர்ஜி கொடுக்கும்போது தான் ரிமூவ் ஆகும். Let us consider the variation ionization energy of second period. ஸோ செகண்ட் பீரியடில் ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு விதமான அயனைசேஷன் எனர்ஜி பெற்றிருக்கு இன்க்ரீசிங் ஆர்டர்ன்றதை ஒரு கிராஃபில் கொடுத்துருக்காங்க. அதன்படி லித்தியத்தை விட பெர்லியத்தோட போரான் கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் கார்பன், நைட்ரஜன், திரும்ப ஆக்சிஜன், நைட்ரஜன் ஏறக்குறைய ஓரளவு கம்மியாக, ஆக்சிஜன் ஓரளவு ஈக்குவலாகவும் இருக்குது. அடுத்து ஃப்ளோரின், நியான். ஸோ இந்த கான்செப்டில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டோட்டலி பார்க்கும்போது பீரியடில் அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த போரான், ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா சிலது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனுடைய ரீசனை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. see you next class.